படப்பிடிப்பில் எம்ஜிஆருக்கு என்று ஒரு நாற்காலி இருக்கும். அந்த நாற்காலி பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கும். ஒரு படப்பிடிப்பின் போது அந்த டேபிளில் எம்ஜிஆர் ஏதோ எழுதி கொண்டிருக்க எல்லோரும் எம்ஜிஆர் அருகில் செல்வதற்கு தயங்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த நடிகை எம்ஜிஆர் தன்னோடு இயல்பாக பழகுவதை உரிமையாக எடுத்துக்கொண்டு எம்ஜிஆர் முன்னால் போய் உட்கார்ந்திருக்கிறார். எம்ஜிஆர் ஒன்றுமே சொல்லாமல் அந்த நடிகையை ஏறிட்டு பார்த்துவிட்டு ஒன்றும் பேசாமல் எழுதி கொண்டிருந்தார். எம்ஜிஆர் ஏதாவது சொல்வார் என்று எதிர்பார்த்த அந்த நடிகை எம்ஜிஆரிடம், என்ன சார் எழுதிட்டு இருக்கீங்க என்று கேட்டதற்கு, உனக்கு இப்பொழுது நடிக்க வேண்டிய டைம் என்று நினைக்கிறேன், நீ போய் நடித்துட்டு வா, நான் பிறகு சொல்கிறேன் என்று மீண்டும் எழுத ஆரம்பித்து விட்டார். அந்த நடிகை தான் வெண்ணிற ஆடை நிர்மலா. வள்ளல் குணம் என்பதையும் தாண்டி ஒருவரின் உணர்வுக்கு எந்த அளவுக்கு எம்ஜிஆர் மதிப்பு தந்திருந்தார் என்பதற்கு ஒரு உதாரணத்தையும் வெண்ணிற ஆடை நிர்மலா ஒரு முறை கூறியிருந்தார். அதில் எம்ஜிஆர் குறித்து ஒரு முறை சொல்லும்போது, முதலில் நான் அவரிடம் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னவென்றால், எம்ஜிஆர் நடிக்கும் எந்த ஷூட்டிங்கிலும் டேபிள் சேர் ஒன்று போட்டு வைத்திருப்பார்கள். அதில் டேபிள் லைட் ஒன்றும் வைத்திருப்பார்கள். ஷூட்டிங் பிரேக் நேரத்தில் எம்ஜிஆர் இந்த சேரில் உட்கார்ந்து ஏதோ எழுதி கொண்டே இருப்பார். இவர் அடிக்கடி ஏதோ எழுதி கொண்டே இருக்கிறாரே என்று ஒரு நாள் அருகில் சென்று கவனித்தேன். அப்போதுதான் அரசியல் தொடர்பாக பலருக்கு கைப்பட பதில்களை, விளக்கங்களை, கண்டனங்களை அவரே எழுதி கொண்டிருந்தார். உடனே நான் அவரிடம் கேட்டேன், ஏன் சார், ஒரு செக்ரட்டரி யாரையாவது வச்சுக்கொள்ளலாம்ல? நீங்கள் சொல்லும் பதில்கள் அல்லது கண்டனங்களை அவர்கள் நோட்ஸ் எடுத்துக்கொண்டு விரிவாக எழுதுவார்களே, நீங்கள் எதுக்காக உங்கள் கைப்பட எழுத வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு எம்ஜிஆர் சொன்ன விஷயம் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. எம்ஜிஆர் சொன்னது இதுதான்: ரசிகர்கள் நான் கைப்பட எழுதினால் சந்தோஷம் அடைவார்கள். எந்த தபாலாக இருந்தாலும் நானே எடுத்து படிக்கிறேன். அதே போல எனக்கு தபால் எழுதுபவர்களுக்கு நானே என் கைப்பட கடிதம் எழுதுவது, அது பாராட்டாக இருந்தாலும், கண்டன கடிதமாக இருந்தாலும், விமர்சனமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நானே பதில் எழுதுகிறேன் என்றாராம். எவ்வளவு பிஸியான மனிதர்! ஒரு தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர், சினிமாவை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் அத்தனை 24 கிராஃப்ட் டெக்னிக்கல் விஷயங்களையும் அறிந்து வைத்திருப்பவர். அவரே ரசிகர்களுக்கு கைப்பட கடிதம் எழுதுவன் நிச்சயம் பாராட்டத்தக்க விஷயம் என்று வெண்ணிற ஆடை நிர்மலா வியந்து போனார். அதிமுகவில் எம்ஜிஆர் உறுப்பினர் படிவத்தில் கையொப்பமிட்டு வெண்ணிற ஆடை நிர்மலாவை உறுப்பினர் பதவியில் சேர்த்தார். அப்போது எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் ஜெயலலிதாவை டம்மி செய்யத்தான் எம்ஜிஆர் வெண்ணிற ஆடை நிர்மலாவை அதிமுகவில் சேர்த்திருக்கிறார் என்று பரபரப்பாக பேசினார்கள். ஊருக்கு உழைப்பவன் என்கிற படத்திற்காக வெண்ணிற ஆடை நிர்மலாவும் எம்ஜிஆரும் ஹைதராபாத் சென்றிருந்தார்கள். இடைவேளை நேரத்தில் எம்ஜிஆர் நிர்மலாவிடம், நீ ஏதாவது ஒரு படம் எடு, நான் உனக்கு உதவுகிறேன் என்று சொன்னார். வெண்ணிற ஆடை நிர்மலா ஏற்கனவே அவளுக்கு நிகர் அவளே என்கிற படத்தை எடுத்து நஷ்டத்தில் இருந்தார். எம்ஜிஆர் இப்படி சொன்னதும் பதில் பேசாமல் கொஞ்சம் தயங்கி இருக்கிறார் நிர்மலா. அன்றைக்குள்ள காட்சிகளை எல்லாம் எடுத்து முடித்த பிறகு அனைவரும் அங்குள்ள ஹோட்டலில் தங்கி இருந்தார்கள். அப்போது சில ஊழியர்கள் நிர்மலாவை பார்க்க வந்திருக்கிறார்கள். நிர்மலாவிடம், தயவு செய்து எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்காதீர்கள், இருக்கிற பணம் எல்லாம் போய்விடும், நடுத்தெருவுக்கு வந்து விடுவீர்கள், நீங்கள் பெரும் நஷ்டத்தை அடைவீர்கள் என்று 4-5 பேர் மாறி மாறி சொல்லி இருக்கிறார்கள். மேலும் சந்திரபாபு எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்ததால் அவர் இந்த அளவுக்கு நஷ்டமடைந்தார். லட்சாதிபதியாக வாழ்ந்த சந்திரபாபு எம்ஜிஆரால் தான் பிச்சாதிபதி ஆனார் என்று கூறியிருக்கிறார்கள். உடனே எம்ஜிஆரிடமே சென்ற நிர்மலா, இப்படியெல்லாம் சொல்கிறார்களே என்று கேட்டிருக்கிறார். அதற்கு எம்ஜிஆர் சொன்னார், சந்திரபாபு என்னை வைத்து படம் எடுத்தது உண்மைதான். ஆனால் அந்த படத்தின் தயாரிப்பாளர் வீட்டில் இருந்த சில பெண்களிடம் சந்திரபாபு தவறான முறையில் நெருக்கம் காட்டி வந்தார். நான் அவரை கண்டித்தேன். ஆனால் அதற்கு சந்திரபாபு என்னை தேடி வருபவர்களை நான் தடுக்க முடியாது, நான் என்ன புத்தனா, இப்படித்தான் இருப்பேன் என்று கூறினார். அதனால் நான் அந்த படத்தில் நடிப்பதால் தான் சந்திரபாபு அந்த ஃபைனான்சியர் வீட்டில் இவ்வளவு நெருக்கமாக உரிமை எடுத்துக் கொள்கிறார். நாம் அந்த படத்திலிருந்து விலகிவிட்டால் அவர் பழக்கம் நின்றுவிடும், அந்த ஃபைனான்சியர் குடும்பம் காப்பாற்றப்படும் என்கிற காரணத்தினால்தான் நான் வெளியே வந்தேன். எந்த காரியத்தையும் நான் ஆராயாமல் செய்வதில்லை. பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது கண்ணை மூடிக்கொண்டு நான் சந்திரபாபு படத்தில் நடித்திருந்தால் இந்த சந்திரபாபு படம் எடுத்து லாபம் பார்த்திருப்பார். ஆனால் அந்த குடும்பம் வீணாக போயிருக்கும். இது எனக்கு தேவையில்லை என்பதால் வெளியே வந்தேன் என்று எம்ஜிஆர் சொன்னவுடன் நிர்மலா கண்கலங்கி விட்டார். உங்களை பற்றி பத்திரிகைகளில் தப்பா எழுதுகிறார்களே, உங்களால் தான் சந்திரபாபு நடுத்தெருவுக்கு வந்தார் என்று சொல்கிறார்களே, நீங்கள் ஏன் பத்திரிகையாளர்களிடம் இந்த உண்மையை சொல்லக்கூடாது? உங்களை பற்றி தானே இப்பொழுது எல்லோரும் தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டிருக்கிறார். அதற்கு எம்ஜிஆர், எனக்கும் ஒரு ஆணுக்கும் உள்ள பிரச்சனை என்றால் நான் சொல்லி இருப்பேன். இதில் சம்பந்தப்பட்டது சில பெண்களும் கூட. இந்த ஒரு செய்தியால் அந்த பெண்களின் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்கிற காரணத்தினால்தான் நான் இதை வெளியே சொல்லவில்லை என்று கூறினார். இதை குறிப்பிட்டு பேசிய நிர்மலா, தன் பெயர் கெட்டாலும் பரவாயில்லை, அதுவும் பெண்களின் வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது என்பதில் எம்ஜிஆர் உறுதியாக இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன்.
மற்றவர் நலனுக்காகவே வாழ்பவர் எம்ஜிஆர். இதே போல நேற்றின்று நாளை படத்தை நடிகர் அசோகன் தயாரித்த போது அந்த படம் முடியாமல் போனதற்கு இதே போல் பல காரணங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை வேறு. கோபத்தில் அசோகன் என் மீது தாறுமாறாக விமர்சனம் வைக்கிறார். நான் அப்போது அரசியலில் பிஸியாக இருந்தேன். படப்பிடிப்பு தள்ளிக்கொண்டே போனது. அசோகனை பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் படப்பிடிப்புகளை தள்ளி போடுகிறார் எம்ஜிஆர் என்று அந்த படத்தில் மொத்த பழியையும் எம்ஜிஆரை சுமந்து கொண்டார். ஆனால் எம்ஜிஆர் நடித்து கொடுத்த படமும் வெற்றி பெற்று அசோகனுக்கு லாபமும் கிடைத்தது. அசோகன் பல பேரிடம் நான் எம்ஜிஆரை பற்றி தவறாக பேசிவிட்டேன் என்று வருத்தப்பட்டு இருக்கிறார். கடைசி காலத்தில் ஆஸ்பத்திரியில் இருந்த அசோகனை போய் பார்த்து கண்ணீர் விட்டாராம் எம்ஜிஆர். அப்போது அசோகன் எம்ஜிஆர் கையை பிடித்து மன்னிப்பு கேட்டார். இப்படி எம்ஜிஆரை நம்பி கேட்டவர்கள் யாரும் இல்லை என்று வெண்ணிற ஆடை நிர்மலா சொல்லி இருக்கிறார். இத்தனைக்கும் எம்ஜிஆர் வெண்ணிற ஆடை நிர்மலாவை பற்றி கிசுகிசுகளை எதிர்க்கட்சிக்காரர்கள் பரப்பி கொண்டிருந்தார்கள். எம்ஜிஆர் அதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை. உள்ளத்தில் தெளிவு இருந்தால் நல்லதே நடக்கும் என்று நம்பினார். அவரை மேல் சபை உறுப்பினராக நியமிக்கவும் விருப்பப்பட்டார். அது சில காரணங்களால் தள்ளி போனது. இப்படி எம்ஜிஆர் மீது அன்பு காட்டுபவர்களுக்கு எம்ஜிஆர் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே செய்வார். வெண்ணிற ஆடை நிர்மலா அவளுக்கு நிகர் அவளே என்கிற படத்தை எடுத்து பொருளாதார இழப்பை சந்தித்து வந்தார். தன்னுடைய வீடு ஏலம் போவதாக எம்ஜிஆரிடம் கண்ணீர் விட்டு அழுதார். அதனால் தான் எம்ஜிஆர் அவருக்கு மேல் சபை உறுப்பினர் பதவி கொடுத்து பொருளாதார நிலையில் உதவியும் செய்தார். ஆனால் அதையும் தவறாக பிரச்சாரம் செய்தார்கள். எம்ஜிஆர் அதையும் கண்டுகொள்ளவில்லை. சந்திரபாபு விஷயத்தை, அவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பற்றியும் எம்ஜிஆர் மனதில் பூட்டி வைத்திருந்த ரகசியத்தை தெரிந்து கொண்ட வெண்ணிற ஆடை நிர்மலா பேட்டியின் மூலம் இதை வெளிப்படுத்திவிட்டார். சந்திரபாபு விஷயத்தை வெளியே சொல்லி எந்த வகையிலும் அந்த பெண்களுக்கு தன்னால் தீங்கு வந்துவிடக் கூடாது என்று எம்ஜிஆர் மறைத்து வைத்திருந்த ரகசியத்தை வெண்ணிற ஆடை நிர்மலா போட்டு உடைத்து விட்டார். அதையும் மறப்போம் மன்னிப்போம் என்கிற பாணியில் எம்ஜிஆர் கடந்து போய்விட்டார். வெண்ணிற ஆடை நிர்மலாவை எம்ஜிஆர் தனது சகோதரியாக ஏற்றுக்கொண்டு அவரை தனது வாரிசாகவும் அறிவிக்க விரும்பினார் என்பது பல பேருக்கு தெரிந்திராத விஷயம். இவர் நாளை நமதே, ரகசிய போலீஸ் 115, இதே கனி, ஊருக்கு உழைப்பவன் போன்ற திரைப்படங்களில் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்துள்ளார். ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்தில் கண்ணில் தெரிகின்ற வானம் என்கிற பாடலுக்கு எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து அழகாக நடனமாடியிருப்பார். ரசிகர்கள் இந்த பாடலை கொண்டாடினார்கள். அதேபோல் இதே கனி திரைப்படத்தில் அழகே என்கிற கிளாமர் பாடலுக்கு அற்புதமாக நடனமாடி தொட்ட இடமெல்லாம் இந்த பாடலை மிக அழகாக காட்சி தந்து ரசிகர்களை கவர்ந்திருப்பார். அதே போல நாளை நமதே படத்தில் இஸ்லாமிய பெண் கதாபாத்திரத்தில் அருமையாக நடித்திருப்பார். எம்ஜிஆர் அவர்களுடன் நடிப்பதெல்லாம் கனவிலும் நடக்காது என்று நான் நினைத்து கொண்டிருந்த எனக்கு அவர் என்னை சகோதரியாக ஏற்றுக்கொண்டு அன்பு காட்டியது என் வாழ்நாளில் மறக்க முடியாது என்கிறார் நிர்மலா.